அதைத் தொடர்ந்து பெரியார் மணியம்மை திருமணம் செய்துகிட்டத திராவிட நாடு பத்திரிகையில அண்ணா அவர்கள் ரோமாபுரி சரிந்தது ரோமாபுரி ராணிகளால், பகுத்தறிவு புரி சரிந்தது மணியம்மையால்னு எழுதியிருக்கிறார். எழுதினாரு. அது இன்னைக்கும் இருக்கு. கிடைக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சு பாருங்க. அதை எழுதின அண்ணாவை கண்டிச்சு, அந்த அந்த தலைப்புல எழுதின அண்ணாவை கண்டிச்சு, பழங்குடி மகள்னு தன்னுடைய புனைப்பெயர்ல அண்ணாவுக்கு ஒரு பெரிய கடிதத்தை எழுதி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. பெரியார் மணியம்மை திருமணத்துக்காக. தனக்காக வாழாம சமூகத்திற்காக வாழ்ந்த அன்னை வீராம்மாள் அவர்களின் அளப்பரிய தொண்டினை பாராட்டி 1983ல அகில இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் அவுட்ஸ்டாண்டிங் உமன் சோசியல் ஒர்க்கர்னு பெருமைப்படுத்தியிருக்கு. 93ல குழந்தைகள் நல சேவைக்காக தேசிய விருது மத்திய அரசு வழங்கியிருக்கு இவங்களுக்கு. அதே 93ல டெல்லியில வாகேஷரன் தேவி பாட்டியானு நினைவு விருது கொடுத்திருக்காங்க. வாழ்கின்ற ஒவ்வொரு மணித்துளியும் சமூக மாற்றத்திற்காகவும், ஆதரவற்ற குழந்தைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களின் நல்வாழ்வுக்காகவும், அவங்களுடைய திறமைய கொஞ்சம் கூட குன்றாம சமூக பணி செய்தவங்க தான் அன்னை வீராம்மாள் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாடமாவும், முன்னோடியாவும் வாழ்ந்திருக்கிறாங்க. சமூக சேவை செய்யறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவும் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணா இருந்துகிட்டு துணிவுடன் செயல்படுத்தி காட்டியிருக்கிறாங்க சமூகத்துல என்பதுதான் தமிழக வரலாறுல யாராலும் மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாத ஒரு வரலாறா இருக்கு. தியாகம் நிறைந்த அன்னை வீராம்மாளினுடைய தொண்டை உணர்ந்த தமிழக அரசு திருச்சி ஜுவனல் நீதிமன்றத்துல 1958ல இருந்து முதல் வகுப்பு கௌரவ மேஜிஸ்ட்ரேட்டாவும், சில வருஷம் நீதிமன்ற தலைவராகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டத்துல இருக்கிற அரசு மருத்துவமனை, பாரத் சேவா சமாஜம், கில்ட் ஆஃப் சர்வீஸ், செஞ்சிலுவை சங்கம், குழந்தைகள் நல கவுன்சில், சர்வோதயா சங்கம், கள விளம்பர செய்தி தொடர்பு மன்றம், குடும்ப நலச்சங்கம், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையம், பெண்கள் பாதுகாப்பு இல்லம், மாவட்ட சட்ட உதவி மையம், மாநில சமூக நல வாரியம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அரசு சம ஊதிய திட்டம், குழந்தைகள் அடாப்டேஷன் கமிட்டி, நுகர்வோர் கவுன்சில் பேரவை, நேரு வேலைவாய்ப்பு கமிட்டி, விஜிலன்ஸ் கமிட்டி, திருச்சி நகர அபிவிருத்தி கமிட்டி, மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு சங்கம் போன்ற அமைப்புகள்ல ஆலோசனை குழு உறுப்பினராகவும், நிர்வாக குழு உறுப்பினராகவும் அன்னை வீராம்மாள் அவர்கள் அரசும் அரசு சாரா நிறுவனங்கள்ல நியமிச்சிருக்காங்க. அந்த பணிகள் அவங்க திறம்பட செயல்பட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் அன்னை மீனாம்பாள் அவர்களுக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களே உயில் எழுதி வச்சிருக்காங்க. உயில்னா சொத்துக்களை உயில் இல்லை. அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய உடலை என்ன செய்யணும்னு உயில் எழுதி வச்சிருக்காங்க. அந்த உயில்ல என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா, நான் இறந்தவுடன் என் உடல் பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனடியா திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்து அவங்களை என்னுடைய 2 கண்களையும் பாதுகாப்பா எடுத்துட்டு போய் பார்வை இல்லாத 2 பேருக்கு என் கண்களை பொருத்தணும்னு ஏற்பாடு செய்யணும்னு உயில் எழுதி வச்சிருக்காங்க. அதே உயில இன்னும் சொல்றாங்க என்னன்னா, என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் மக்களுக்கு பயன்படுற வகையில என் உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகு மக்களுக்கு உதவும் வகையில இருக்கணும். நான் மனதார விரும்புறேன். நான் இறந்த பிறகு என் மகனோ, என் மகளோ, உற்றார் உறவினரோ யாரும் எந்தவித தடங்களும் சொல்லாம, மாற்று கருத்து சொல்லாம என் விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க உயில். இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்த இவங்க அந்த காலத்துல பெண்கள் முன்னேறுவதே சிரமமா இருந்த அந்த காலகட்டத்துல தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர் போன்ற தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு படித்து பொது தொண்டு செய்வது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது.